கிரியையும் விசுவாசமும். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியை இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு விசுவாசம் மிகவும் அவசியம். ஒரு சில விசுவாசிகளிடத்தில் விசுவாசம் மாத்திரமே இருக்கும். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் நமக்கு ரட்சிப்பு உண்டு. விசுவாசத்தினால் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். ஆனாலும் நம்முடைய விசுவாசத்தோடு கிரியைகளும் சேர்ந்திருக்க வேண்டும். விசுவாசத்தினால் மாத்திரம் நாம் நீதிமானாக்கப்படவில்லை என்றும், விசுவாசத்தோடு சேர்ந்த கிரியையினாலேயே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்றும் யாக்கோபு எழுதுகிறார். விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிற விஷயத்தில் யாக்கோபின் உபதேசமும் பவுலின் உபதேசமும் முரண்பட்டிருப்பது போல தோன்றுகிறது. பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலும் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலும் விசுவாசத்தை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறார். நாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறோம் என்பதும், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் நாம் நீதிமானாக்கப்படுவதில்லை என்பதும் பவுலின் உபதேசம். மேலோட்டமாக பார்க்கும்போது பவுலின் உபதேசமும் யாக்கோபின் உபதேசமும் முரண்பாடு உள்ளது போன்று தெரிந்தாலும் அடிப்படையில் இவ்விரண்டு உபதேசங்களும் முரண்படவில்லை. ஒரே சத்தியத்தை இவ்விருவரும் வெவ்வேறு பரிமாணங்களில் உபதேசம் பண்ணுகிறார்கள். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்துக் கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டது. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். ரோமர் 3:23 முதல் 28 வரை. அப்போஸ்தலர் பவுல் கிரியையை பற்றி யாக்கோபு சொல்லுகிறது போல சொல்லாமல் வேறொரு பரிமாணத்தில் கிரியையை பற்றி சொல்லுகிறார். ஆனால் இருவரும் ஒரே விசுவாசத்தை தான் சொல்லுகிறார்கள். வேறொரு விசுவாசம் எதுவும் இல்லை. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் மாத்திரமே விசுவாசம். மோசையின் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து செய்கிற கிரியைகளை பற்றி பவுல் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக யூதர்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் தங்களுக்கு ரட்சிப்பு உண்டு என்று நம்பினார்கள். அப்போஸ்தலர் பவுல் நம்முடைய ஆத்தும ரட்சிப்பை பற்றி அவர்களுக்கு சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் நமக்கு ரட்சிப்பு இல்லை, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால்தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு என்று பவுல் தெளிவுபடுத்துகிறார். யாக்கோபு பவுலின் இந்த உபதேசத்திற்கு முரண்படவில்லை. சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று யாக்கோபு சொல்லுகிறார். பவுலும் யாக்கோபும் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியத்தை எடுத்துச் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று பவுலும் யாக்கோபும் ஒன்று போலவே உபதேசம் பண்ணுகிறார்கள். கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் மாத்திரமே நமக்கு ரட்சிப்பு உண்டு என்பதில் மாற்று உபதேசம் எதுவும் இல்லை. விசுவாசத்தினாலேயே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். நற்கிரியைகளை செய்வதனால் நாம் ரட்சிக்கப்படுவதில்லை. நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பதனால் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று நம்பிய யூதர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். தேவனுடைய பார்வையில் மனுஷருடைய கிரியைகள் பிரயோஜனப்படாது. மனுஷருடைய கிரியைகள் அவர்களை பரிசுத்தப்படுத்தாது. நம்முடைய கிரியைகளினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட முடியாது. தேவனுடைய பார்வையில் நம்மை நீதிமான்கள் ஆக்க நம்முடைய கிரியைகள் போதுமானவை அல்ல. இதை தெளிவுபடுத்தும் விதமாக அப்போஸ்தலர் பவுல் விசுவாசத்தினாலே நமக்கு ரட்சிப்பு உண்டு என்றும் கிரியைகளினால் நமக்கு ரட்சிப்பு இல்லை என்றும் உபதேசம் பண்ணுகிறார்.
விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்ட பின்பு ரட்சிப்புக்கேற்ற கிரியைகள் நம்மிடம் காணப்பட வேண்டும். நம்மிடத்தில் இருந்து ஆவியின் கனிகள் வெளிப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசம் கிரியை நடப்பிக்க வேண்டும். ஒரு சிலர் தாங்கள் ரட்சிக்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஜீவியத்திற்கும் அவிசுவாசிகளுடைய ஜீவியத்திற்கும் வித்தியாசம் இல்லாமல் இருக்கிறது. தாங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு எந்த ஒரு நன்மையான கிரியையும் செய்யாமல் இருக்கிறார்கள். ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்றும் அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்காது என்றும் யாக்கோபு தெளிவுபடுத்துகிறார். ஒரு சிலர் சுவிசேஷம்தான் மேன்மையானது என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தை தேவையற்றது என்று ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். வேறு சிலரோ நியாயப்பிரமாணம்தான் மேன்மையானது என்று சொல்லி சுவிசேஷத்தை தேவையற்றது என்று ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். இவ்விரண்டுமே தப்பான காரியங்கள் தான். நீதிமானாக்கப்படுவதை பற்றி பவுல் சொல்லுவதும் யாக்கோபு சொல்வதும் வெவ்வேறான உபதேசங்களாகும். தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி நீதிமானாக்கப்படுகிறோம் என்று பவுல் உபதேசம் பண்ணுகிறார். மனுஷருக்கு முன்பாக நம்முடைய விசுவாசம் எப்படி நீதியாய் இருக்கும் என்று யாக்கோபு உபதேசம் பண்ணுகிறார். ஆகையினால்தான் கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி என்றும் நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்றும் யாக்கோபு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் பவுலோ தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதை பற்றி சொல்லுகிறார். தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய விசுவாசம் மாத்திரமே நம்மை ரட்சிக்கும், நம்மை நீதிமானாக்கும் என்பது பவுலின் உபதேசம். மனுஷருக்கு முன்பாக நம்முடைய விசுவாசத்தை கிரியைகளினால் வெளிப்படுத்த வேண்டும். அப்போதுதான் நம்முடைய விசுவாசம் நீதியுள்ளதாக இருக்கும் என்பது யாக்கோபின் உபதேசம். கிரியை இல்லாத விசுவாசத்தினால் நமக்கு பிரயோஜனம் இல்லை. கிரியை இல்லாத விசுவாசம் நம்மை ரட்சிக்காது. யாக்கோபு இதை பற்றி சொல்லும்போது, என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா என்று கேட்கிறார். நம்மை ரட்சிக்காத விசுவாசம் நமக்கு பிரயோஜனப்படாது. ஒரு காரியம் நமக்கு பிரயோஜனம் உள்ளதா அல்லது பிரயோஜனம் இல்லாததா என்பதை நம்முடைய ஆத்தும ரட்சிப்பை வைத்துத்தான் அளந்து பார்க்க வேண்டும். ஒரு காரியம் நம்முடைய ஆத்தும ரட்சிப்புக்கு உதவியாய் இருக்கும் என்றால் அது நமக்கு பிரயோஜனமானது. எந்த காரியமாய் இருந்தாலும் அது நம்முடைய ஆத்தும ரட்சிப்புக்கு அது உதவியாய் இருக்காது என்றால் அது நமக்கு பிரயோஜனமானது அல்ல. கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு விசுவாசம் மட்டுமே போதுமானது, கிரியை தேவையற்றது என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. நாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறோம். அதே சமயத்தில் தேவன் மீது நாம் வைத்திருக்கும் விசுவாசத்தை மனுஷர் முன்பாக வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். எல்லா மனுஷருக்கும் முன்பாக நன்மையான காரியங்களையே செய்ய வேண்டும். யாரும் கிரியையினால் நீதிமானாக்கப்படுவதில்லை. ஆனாலும் நீதிமானாக்கப்பட்டவர்கள் தங்கள் தேவனுக்கு உரியவர்கள் என்பதை தங்களுடைய கிரியைகளின் மூலமாக நிரூபிக்க வேண்டும்.